கஞ்சா வித்தாலும் போலீஸ் பிடிக்குது, சாராயம் காய்ச்சினாலும் போலீஸ் பிடிக்குது, சீட்டாடினாலும் பிடிக்குது, திருடினாலும் பிடிக்குது. போலீஸ் பிடிக்காம என் குடும்பத்தை காப்பாத்தணும். அது கொலை இருக்கா? அருமையான ஐடியா இருக்குண்ணே. என்ன ஐடியாடா? அண்ணா அந்த கார் வருதுண்ணா. ரத்த சாயத்தை ஊத்திக்கிட்டு மூச்சு விடாம படுத்துக்க. மத்தத நான் பாத்துக்கிறேன். கொண்டா இந்தாங்க. ஓடி வாங்க, அண்ணனை கார் அடிச்சுட்டு போயிட்டாயா. இங்க இருக்கவங்க ஓடி வாங்க யாயோ, வாங்கய்யா, பாருங்க யாயோ, ஓடி வாங்கய்யா, வாங்கய்யா, வந்து இந்த அநியாயத்தை பாருங்க. படுபாவே, ஆளு மேல காரை ஏத்திட்டு நிக்காம போயிட்டாயா. ஆள் காலி. தொடாத, போலீஸ் கேஸ், நாம தொடக்கூடாதுயா. ஐயா, அண்ணனை கார் அடிச்சு போட்டுட்டு போயிட்டா. நீங்க எல்லாம் காசு கொடுங்க, அண்ணனை தூக்கி போடணும். காசு கொடுங்க ஐயா. ஆமா. என்னது, கார் ஆக்சிடென்ட் ஸ்பாட்ல இருந்துட்டானா? சரி சரி, 7 மணி அனுப்பி வைக்கிறேன். பணத்தை பாதுகாப்பா பாத்துக்கங்க. என்ன விட்டு ஓடி போக முடியுமா, நீ முடியுமா? தான நான 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 கரண நொன்னா. என்னாச்சு? காய்கார ஒருத்தர் அடிச்சு போட்டு போயிட்டாங்க. யோ, போலீஸ் வந்துருச்சுல்ல, இனி நமக்கு என்ன வேலை? வாயா போலாம். அட பாவி, நீயா? உன்னை உயிரோட புடிச்சு கொடுத்து ரிவார்டு வாங்கலாம்னு பார்த்தேன். எவனோ ஒரு படுவாவி போய் உன்னை கார்ல அடிச்சு க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டானடா. ஒரு பணக்காரன் செத்திருந்தாலாவது அவங்க எல்லாம் வருவாங்க, என்ன ஏதுன்னு கேட்பாங்க, ஏதாவது கொடுப்பாங்க. இது அனாதை பணம். இந்த மாதிரி சாவு, போஸ்ட் மாடம், 10 பைசாவுக்கு உபயோகப்படாத கேஸுக்கு தான் நம்மள அனுப்புவாங்க. மற்ற பணக்கார கேஸுக்கெல்லாம் ஜீப் எடுத்துக்கிட்டு நாயோடு அவங்க போயிருவாங்க. இந்த நாய் செத்து என்ன நாயா பேயா அடைய வைக்குதே. டே, உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ணேன்? ரத்தம் என்ன குரூப்பு? கட்டியா பண்ணி ரத்த மாதிரி இருக்கு. பி குரூப்பா தான் இருக்கும். அட பாவி, இன்ஸ்பெக்டர் வர்ற வரைக்கும் என்ன அனாதே அந்த இடத்துல உட்கார வச்சுட்டியடா. எவ்வளவு நேரம் தான் அந்த பண்ணிய பசியோட காத்துக்கிட்டு இருக்குது. பக்கத்துல ஏதாவது டீ கடை இருந்துச்சுன்னா பண்ண கிண்ண தின்னுட்டு வந்துருவோம். இவனை இப்படியே விட்டுட்டு போக கூடாது. அப்புறம் நாய் நரி வந்து இழுத்துட்டு போய் 1 மாசம் வச்சு திங்கும். அப்படிப்பட்ட உருவம். என்ன பண்ணலாம்? கரெக்ட். என்னை எடுத்து தன்னை கொடுத்து போனவன் போனாண்டு. சீக்கிரம் பேசிட்டு போன்னு பார்த்தா பேசிக்கிட்டே இருக்கான கட்டப்பா மாதிரி. இது இவனா பேசல, ஒவ்வொரு ஆக்சிடென்ட்டுக்கும் பேசணும்னு மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கான். இது எங்க இந்த பண்ணி பணத்தை காணா? நரி நாய் எடுத்துட்டு போயிடுச்சா? நல்ல வேட்டை அதுகளுக்கு. ஐயோ, என்ன பண்றதுன்னே தெரியலையே. அடிச்சவனையே கொண்டு போயிட்டானுங்களா? ஐயோ, ஊருக்காரங்க வேற பாத்துட்டு போயிட்டாங்க. ஊருக்குள்ள போனா பேயின்னு விரட்டுவாங்க. நான் உயிரோடையும் போக முடியாது, போனமாவும் சுத்த முடியாது. ஐயோ, என்ன ஒண்ணுமே. ஐயோ, பணம்னு பேர் வாங்கிட்டேனே. ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷன்ல நம்ம பேர்ல எக்கச்சக்கமான பெட்டிஷன். இப்ப பணம் இல்லாம போனோம். பணத்தை பாதுகாக்கிறத விட உனக்கு என்னையா வேலைன்னு இன்ஸ்பெக்டர் கேட்பாரு. இப்ப என்ன பண்றதுனே தெரியலையே. ஸ்டேஷன் பக்கமும் போக முடியாது, ஊருக்குள்ளேயும் தலைகாட்ட முடியாது. நம்ம எதிரி தங்கையா செத்துட்டான்னு நினைச்சிருந்தோம். இன்னும் அவன் சாகல. அவன் உயிரோட இருந்தா நாமெல்லாம் யமலோகத்துக்கு போக வேண்டியதுதான். அவனை எப்படியாவது ஒழிச்சு கட்டணும். அப்ப கண்ணி வெடி வச்சிட வேண்டியதுதான். இதுல சிக்க மாட்டான்யா. அவன் சிக்கலனா என்ன, போலீஸ் சிக்குவாங்கல்ல. என்னையா சொல்ற? கும்பக்கார போற வழியில கண்ணி வெடியை வச்சுட்டு தங்கையா அங்கதான் இருக்கான்னு போலீஸுக்கு தகவல் கொடுத்துருவோம். அவனை தேடி போலீஸ் அங்க போவாங்க. அந்த கண்ணி வெடியில சிக்கி அத்தனை பேரும் சாவாங்க. இதனால நமக்கு என்ன லாபம்? போலீஸோட சாவுக்கு தங்கையா தான் காரணம்னு கதை கட்டி விட்டுடுவோம். ஆத்திரமடைஞ்ச போலீஸ்காரங்க தங்கையாவை சுட உத்தரவு போடுவாங்க. நம்ம எதிரியை நாம கொல்ல வேணாம், சட்டமே கொன்னுடும். என்றாசு, உனக்கு இது வரைக்கும் வட்டி பணம் மட்டும்தான் வாங்க தெரியும் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ரொம்ப பெரிய கெட்டிக்காரன் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். கண்ணி வெடிய இப்பவே வச்சிருவோம். என்ன சொல்ற நீ? கண்ணி வெடி வச்சிருக்காங்களா? ஆமாண்ணே. தங்கையா நம்ம தேச துரோகிகளுக்கு தான் எதிரி, அரசாங்கத்துக்கு இல்ல. நம்ம கண் முன்னாடி ஒரு அதிகாரி கூட சாக கூடாது. உடனே போய் அவங்களை காப்பாத்து.
இவ்வளவு நடக்கிற வரைக்கும் அவனை ஏன் விட்டு வச்சுங்க? சார் அவனை பிடிக்க எவ்வளவு முயற்சி பண்றோம். அவன் இருக்கிற ஏரியா பக்கமே நெருங்க முடியல. இருந்த இடத்துல இருந்து எதிரே தாக்குற அளவுக்கு வெப்பன்ஸ் வச்சிருக்கான் சார். ஒரு கிரிமினல் அடுக்கடுக்கா குற்றங்களை செய்ய நாம அனுமதிக்க கூடாது. இனி அவன் மேல இறக்கம் காட்ட வேணாம். கண்ட இடத்துல சுடுங்க. கலெக்டர் பர்மிஷன் வாங்காச்சு. ஷூட் ஹிம் அட் சைட் ஐ சே. இதனால நம்ம ஊரை சேர்ந்த ஜனங்களுக்கு சொல்றது என்னன்னா, நம்ம ஊரை சேர்ந்த தங்கையா பண்ணையா ராசரத்னா ஐயாவை கொன்னதும் இல்லாம அவங்கள பிடிக்க போன போலீஸ்காரங்களை கண்ணி ஒடி வச்சு கொன்னு விட்டாங்க. அதனால கொலகார தங்கையாவை பார்த்த இடத்துல சுட சொல்லி அரசாங்கத்துல உத்தரவு போட்டிருக்காங்க சாமியோ. அவர் கொலை செய்யல, அவர் குற்றவாளி இல்ல. சுடுறவங்களை என்ன சுட சொல்லுங்க, அவரை விட்டு சொல்லுங்க. அவரை விட்டு சொல்லுங்க. ஆத்தா காரியத்தை தலையில சுமந்ததுனால தானே அந்த தம்பிக்கு இந்த நிலைமை. அந்த ஆத்தாளே காப்பாத்துவா. வாமா வா. அக்கா உட்கார பணம் பழம் விழுந்த மாதிரி படியும் பாவமும் உன் தலைமையில விழுந்துடுச்சேப்பா. ஐயா, தெய்வ காரியத்தை தலையில சுமந்ததாலதான் எனக்கு இந்த நிலைமை வந்துச்சு. அந்த தெய்வத்துக்காக எந்த பாரதியும் சுமக்க நான் தயாரா இருக்கேன். வரது வரட்டும். விதிப்படி நடந்திருந்தா விட்டுடலாம். ஆனா நடக்கிறது எல்லாமே சதி. இப்ப அரசாங்கமே உங்க தலைக்கு விலை வச்சிருச்சு. உங்களை எப்படி அழிச்சிடணும்னு சின்ன பட்டியானோ பெரிய பட்டியானோ துடிச்சிட்டு இருக்கானுங்க. அவனுங்க உசுரோட இருந்தா தானே ஏன் உசுரை வாங்குவானுங்க? அவனுங்களை ஒழிச்சு கட்ட முடிவு பண்ணிட்டேன். அந்த நேரம் வந்தாச்சு தங்கையா. உன் லட்சியப்படி சின்ன ராசுவை நீ பாத்துக்கோ. அந்த பெரிய பட்டி பண்ண ரங்கத்துறைய கொல்ல சந்திரபத்தை மாத்திரம் எனக்கு கொடுத்துடு. அவனுக்காகத்தான் 14 வருஷமா இந்த காட்டுக்குள்ளேயே தலைமறைவா இருக்கிறேன். என் காலை வெட்டி என் ஆத்தாள கும்பிட முடியாம பண்ண அவனை என் கையாலேயே நான் கொல்லடா. பாம்பை நீங்க அடிச்சேன்னா நான் அடிச்சேன்னா நாளைக்கு அந்த பையன் ரங்கத்துறையோட பிறந்த நாள். கூடலூர் குண்டு மல்லி பாட பிடிக்க வந்த வள்ளி. கூடலூர் குண்டு மல்லி பாட பிடிக்க வந்த வள்ளி. வாச கொத்தமல்லி ஹோய் பாமா கொஞ்சம் தள்ளி. வாச கொத்தமல்லி ஹோய் வந்தேன் கொஞ்சம் தள்ளி. கூடலூர் குண்டு மல்லி பாட பிடிக்க வந்த வள்ளி. கூடலூர் குண்டு மல்லி பாட பிடிக்க வந்த வள்ளி. மாங்கா மரத்துல மாங்காவ பாரு, மாங்கா மரச்சு வச்ச தேரு. தேங்காய் உடைக்கல சேர்த்து அரைக்கல, திங்காம திங்க வந்ததாரு. வாங்க ஏ பாப்பல வாடாத பூவு, நோகாம தொட்டெடுத்து நீவு. எங்கும் உடம்புல ஏக்கம் அடங்கல, எப்போதும் விட்டு விட்டு சாவு. அடியல மலை காட்டுக்குள்ள சோலை இருக்கு, அந்த சோலையில வாடி புள்ள வேலை இருக்கு. அரே ஹோ கூடலூர் குண்டு மல்லி பாட பிடிக்க வந்த வள்ளி. கூடலூர் குண்டு மல்லி பாட பிடிக்க வந்த வள்ளி. வாச கொத்தமல்லி ஹோய் வந்தேன் கொஞ்சம் தள்ளி. வாச கொத்தமல்லி ஹோய்
கொஞ்சம் தள்ளி. கூடலூர் குண்டு மல்லி வாட பிடிக்க வந்த வள்ளி. கூடலூர் குண்டு மல்லி வாட பிடிக்க வந்த வள்ளி. இப்ப நல்ல நாளு சிட்டு சிரிப்புல ரெட்டம் அடிப்புல சிப்பண்ணு தூக்குதம்மா மேலு. அடிவாரத்துல ஓரத்துல சேர்ந்துக்கிறவா ஒரு நேரத்துல வாரத்துல சேர்த்து தரவா. அருகோ கூடலூர் குண்டு மல்லி வாட பிடிக்க வந்த வள்ளி. கூடலூர் குண்டு மல்லி பாட பிடிக்க வந்த வள்ளி. வாச கொத்தமல்லி வந்தேன் கொஞ்சம் தள்ளி. வாச கொத்தமல்லி ஹோய் மாமா கொஞ்சம் தள்ளி.